அது என்ன வேணாலும் படம் பண்ணலாம். நாங்கள் என்ன படம் எடுத்துன்னு இருக்கிறோம், எல்லாம் ஃபேமிலி படம் தான் நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம். அப்படி இல்லை ப்ரோ, ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இப்போ மற்ற ஹீரோஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட்? இல்லை கேட்குறேன். இல்லை இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன்றனால நீங்கள் என்ன வேணால் ஸ்டோரி பண்ணிக்கலாம். ஒரு இல்லை என்ன வேணாலும் ஸ்டோரினா என்ன ஸ்டோரி, இதெல்லாம் என்ன வேணாலும் ஸ்டோரி அது இல்லை அப்படி சொல்லலை ப்ரோ. பட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா ப்ராப்பராக கதையாக கேட்டு தான் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா அப்படி? நீங்கள் வாங்கல எங்கள் கம்பெனியில், நீங்கள் வேணால் வந்து எம்ப்ளாய் ஆருங்க, நான் கரெக்டாக சூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு வேணால் சொல்லுங்களேன். ப்ரோ இப்போ வந்துட்டு மஞ்சிமா மோகன் அவர்கள் வந்துட்டு உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா முதல்ல? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சிமா, நான் சொல்லிட்டேன் மஞ்சிமா பற்றி கட்டு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் காமெடியாகவே இருக்கிறீங்களா? ஒய் சோ காமெடி அப்படின்ற மாதிரி செட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சிமா டீ செட்டில் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஜீவா பிரதர். அவங்க சும்மா கொஞ்சம் மொக்க காமெடி சொன்னாலும் பயங்கரமாக சிரிப்பாங்க. சரி, நானும் அதை பிக்கப் பண்ணிட்டேன் டக்குன்னு. சரி ஓகே பாரு, நம்ம என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு. பட் just generally she's a very fun loving person. And அது இல்லாமல் நான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுற நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹிந்தி பேசுகிற ஆக்டர்ஸ். ஸோ நம்மளோட சென்சிபிலிட்டி புரியாது, மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருக்கும், ஏதோ தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தியில் பேசுகிற வேண்டியதாக இருக்கும். பட்டு இப்போ மஞ்சிமா மாதிரியோ அந்த தமிழ் தெரிஞ்சவங்க கூட நடித்தாங்கன்னா அதோட விட்டினஸ் ஒன்று இருக்கும்ல. நமக்கு பேசிக்காகவே ஒரு சின்ன ஒரு கலை ஒன்று என்றைக்குமே இருக்கும். அந்த கலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது தெரிஞ்சிடும். ஸோ அது மாதிரி அவங்க சிரிச்சுனே இருப்பாங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்பீங்க? எனக்கு எப்போ ஹாலிடே? எல்லா வீட்லேயுமே இது வந்து ஹோம் மேக்கர்ஸ் கேட்குற கேள்வியாக இருக்கும். பட் இது நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தான் இருக்குது? என்ன காரணம் இந்த கேள்விக்கு? See, everybody has responsibilities, yeah, like you know, like கல்யாணம், குட்டி, அது ஃபீஸ், அப்படி இப்படி everybody has responsibilities. ஸோ ஒரு எனி ஹஸ்பண்டுக்கு எப்பா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு ஹாலிடே கிடைக்காதா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் எல்லாருக்கும் எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஓகே, இதில் ஃபைனல் கொஸ்டின். இது வந்து ரன்வீர் சிங்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கேட்பீங்க? நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் எப்போ போட போகிறீங்க? ஒரு ஹாலோவின் எப்போ பார்த்தாலும் ஹாலோவின் ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். ஹாலோவின் அன்னைக்கு ரொம்ப ஃபார்மலாக போட்டுட்டு நார்மலாக இருப்பார். ஃப்ரெண்டுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத சீக்ரெட், உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியாத சீக்ரெட், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத சீக்ரெட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிகிற ஒரு விஷயம், ஃப்ரெண்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஃப்ரெண்டுக்கு சார்ந்த கதைகள் அமையிற விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சீன்ஸாகவே புதுசாக இருக்கும். இப்போது ஒரு படத்தில் ஒரு 60 சீன் இருக்குன்னா அந்த 60 சீனும் இப்போது எனக்கும் அருளுக்கும் இருக்கிற ஒரு சீன்னா அந்த சாதாரணமாக மற்ற படங்கள்லாம் பார்த்தோன்னா நண்பன்டா, என் நண்பன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு அந்த மாதிரி ரொம்ப ஓவராக கொஞ்சம் நெஞ்ச நக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மொக்கை போட்டுன்னு ஒருத்தனை வந்து மொக்கை போட்டுட்டு ஒருத்தனை இது பண்ணிவிட்டு இப்போது நிறைய ப்ராப்ளம்லாம் பண்ணிவிடுவேன் அவரோட. இப்போ கல்யாணம் என்ன நடக்குதுன்னா அங்கே போயிட்டு ராங் ரிவ்யூ கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எப்படி பண்ணுவான், ரியாலிட்டியில் எப்படி இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு, என்ன வச்சான் அவன் ஃப்ரெண்டு எப்படி ஐயா அவன் கிடக்குறான் சரியான இம்சட் அவன் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான் அது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற இந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். அதை சார்ந்து நல்லா இருக்கிற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும்.